ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு விலங்குக்கு பயந்துகிட்டு மரத்துலயும் குகையிலயும் பதுங்கி பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. எப்படி மனித குலம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நாகரிக வளர்ச்சி அடைஞ்சது? மனிதனுக்கு சிங்கம் மாதிரி பல்லோ நகமோ கிடையாது. மனிதனுக்கு யானை மாதிரி உருவம் கிடையாது. மனிதனுக்கு மத்த விலங்கு மாதிரி வேகம் கிடையாது. ஆனா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான். சோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்ல ஒட்டுமொத்த மனித குலத்தையே மாத்தி அமைச்ச 5 கண்டுபிடிப்புகள தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள மாரி சொசைட்டில வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கூட வொர்த்தா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வெல்கம் டு ரேஷனல் தமிழா. நெருப்பு. நெருப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த விலங்குக்கும் ஒரு த்ரெட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. மனிதனும் சரி, மனிதன் வாழ்ற இடத்தையும் சரி, இந்த கட்டுக்கடங்காத காட்டுத்தீலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கு. மனிதன் வந்து இந்த நெருப்பை பார்த்து தெரிச்சு ஓடிருக்கான். ஆனா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதன் இந்த நெருப்பை வந்து கட்டுப்படுத்துறான். நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா மனிதன் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 ல இருந்து 20 லட்சம் வருஷம். இதனால மனித குலத்திலே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சாப்பாட்டுல ஒரு பெரிய மாற்றம் வருது. ஏன்னா நெருப்பை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் சாப்பிடுற உணவு, முக்கியமா மாமிசத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு மெல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுவான். அதை தாண்டி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவா அவன் உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நெருப்பை கண்டுபிடிச்ச உடனே மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அதை மெல்ல முடிஞ்சது. அது கூடவே வந்து அதை டைஜஸ்ட் பண்ணவும் முடிஞ்சது. இதனால என்ன மாற்றம் நடக்குதுன்னா, நம்ம மனிதன் இந்த குரங்கு மாதிரி இருக்கிற மூஞ்சி வந்து உள்ள போகுது. அதனால வந்து பின்னாடி இருக்கிற பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அது வளர்றதுக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பேஸ் கிடைக்குது. அது கூடவே அந்த டைஜஸ்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி செலவாச்சுன்னு சொன்னால, அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு வந்து போயிருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய சிந்திக்கும் திறன் வந்து இன்னும் பெருசாகுது. சோ இந்த நெருப்பை கண்டுபிடிச்சதுனால மனிதன் வந்து இந்த மரத்துலயும் குகையிலயும் வாழாம சமவெளியில வாழ ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி இந்த நெருப்பை பார்த்து விலங்குகள் பயப்படுறதுனால ஒட்டுமொத்த மனிதர்கள் குரூப்பா கேதர் ஆவாங்க. அதாவது நடுவுல தீய வச்சுட்டு குரூப்பா கேதர் ஆவாங்க. அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? இந்த காட்டு விலங்கு கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக. சரிங்களா? இந்த ஒரு கேதரிங்னால தான் மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றதுக்கும் கோஆர்டினேட் பண்றதுக்கும் மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சுன்னு சொல்றாங்க. இது கூடவே மனிதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பை கண்டுபிடிச்சதுனால அட்வான்ஸான வெப்பன், இந்த நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா அவனோட டூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா எரிய வச்சு ஷேப் பண்ணி புதுசா டியூரபிளான வந்து டூல்ஸை கண்டுபிடிக்கிறான். அதை தாண்டி இந்த நெருப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த உலகத்திலும் இடம்பெயர்றான். எவ்வளவு குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, அவனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்றது ஈஸியா ஆயிடுச்சு. சோ நெருப்பை கண்டுபிடிச்சதுனால மனிதன் வந்து ஏதோ ஒரு ஸ்கேவெஞ்சர், ஏதோ ஒரு வேட்டையாடப்படுற விலங்கா இருந்து வேட்டையாடும் விலங்கா வந்து பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைகிறான். அதனாலதான் மனித பரிணாமத்தையே மாத்தி அமைச்ச கண்டுபிடிப்பு நெருப்புன்னு சொல்றேன். மனித பரிணாமத்தையே மாத்தி அமைச்ச 2வது முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா விவசாயம். விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டர் அண்ட் கேதரர்ஸா இருந்தாங்க. அதாவது ஒரு காட்டுவாசி மாதிரி இருந்தாங்க. ஆனா விவசாயம் கண்டுபிடிச்ச உடனே மனிதன் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சான். முக்கியமா வந்து இந்த மாதிரி தண்ணி கிடைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிறான். அதாவது இந்த நதிக்கரை ஓரமா செட்டில் ஆகிறான்.
உதாரணத்துக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், எஜிப்சியன் சிவிலைசேஷன் நைல் நதி பக்கமா, அதே மாதிரி சுமேரியன், மெசபடோமியா, சைனீஸ், நம்ம கீழடி கூட எடுத்து பாருங்களா, வைகை ஆத்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையோரமா செட்டில் ஆக ஆரம்பிக்கிறான். அது கூடவே கால்நடைகளை வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிகேட் பண்ணிக்கிறான். மாடை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றான். மற்ற விலங்குகளான கோழி, ஆடு, மாடு, பன்னி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இறைச்சிக்காக பயன்படுத்திக்கிறான். இது மூலமா என்ன ஆகுதுன்னா சாப்பாடு வந்து சர்ப்ளஸ் ஆகுது. சர்ப்ளஸ் ஆகுறதுனால அதை வச்சு அவங்க ட்ரேட் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு தலைவன் உருவாகுறான். அதாவது இந்த மாதிரி சாப்பாடையும் கால்நடைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தலைவன் உருவாகுறான். அந்த தலைவன் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அரசன் ஆகுறான். இதே மாதிரி விவசாயத்தை அடிப்படையா வச்சு நிறைய சாம்ராஜ்யங்கள்லாம் உருவாகுது. இப்போ மனிதனுடைய முக்கியமான தேவைகளான ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணதுனால இது தாண்டி மற்ற துறைகள், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பானை செய்யறதா இருக்கட்டும், ஆயுதங்கள் செய்யறதா இருக்கட்டும், கட்டடங்கள், விதவிதமான கட்டடங்கள், ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமா வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. அதனால இப்ப இருக்கிற மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு அடித்தளமே இந்த விவசாயம் தான். பிரிண்டிங் பிரஸ். பிரிண்டிங் பிரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷனுக்கு அடித்தளம் போட்டது இந்த பிரிண்டிங் பிரஸ் தான். பிரிண்டிங் பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்கிலீஷ் எப்படி உலக மொழியாச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோல ஆல்ரெடி பதிவு பண்ணிருப்பேன். இருந்தாலும் சொல்றேன், ஜோஹான்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மத போதகர்கள், அதை தாண்டி அரச குலத்துக்கும், அதை தாண்டி எலைட்ஸ் பீப்புள், அதாவது பெரும் பணம் படைத்தவர்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சசிபிளா இருந்துச்சு. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம ஊரெல்லாம் ஓலையில தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு புக் படிக்கணும்னு வச்சுக்கலாம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைப்படையா எழுதுவாங்களாம். எழுதிதான் அந்த குழந்தைக்கு, அரச குலத்துக்கோ இல்ல அந்த எலைட் பீப்புளுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. சோ பாமர மக்களுக்கு இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் லார்ஜ் ஸ்கேலா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி அடிக்கிறதுனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், கொள்கைகளா இருக்கட்டும், சிந்தனைகளா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாமர மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேசி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த புக்கை படிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா தனி ஃபீல்டு. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணிவேர் மாதிரி இந்த பிரிண்டிங் பிரஸ் செயல்பட்டு இருக்கு. இதனால சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. நல்ல சிந்தனைகள், அதாவது மக்களாட்சி, மக்களுடைய உரிமைகள், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு சொல்றோம்ல, முக்கியமா இந்த பிரெஞ்சு புரட்சி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் பிரஸ்னால அது ஒட்டுமொத்த யூரோப்பியன் மக்கள், அதுக்கப்புறம் உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் போய் ரீச் ஆயிருக்கு. ஏன் நம்ம சுதந்திரம் வாங்கணும்ல இந்தியால, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாசிபிளா இருந்துச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையா இருக்கிறோன்றத தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஆனா இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நவ்ஜீவன், ஏன் நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க, ஒருத்தர் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு விடுதலைன்னு வச்சிருந்தாரு. இந்த திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முரசொலி, இந்த ஹிந்துத்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி, இந்த மாதிரி நிறைய பிரிண்டிங் பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு. இதனால நிறைய கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா பரப்பப்பட்டிருக்கு. அந்த கொள்கையை படிக்கிறதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் தேவைப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மூட நம்பிக்கையில சுத்திக்கிட்டு இருந்த நம்ம சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ யாராவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் பதிவு பண்ணி ரிலீஸ் பண்றான். இப்போ அதை படிச்சுட்டு இன்னொருத்தான் அதை அப்டேட் பண்றான். இது வந்து பாசிபிள் ஆனதுக்கு காரணம் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம். அதுக்கு ஆணிவேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் பிரஸ். அதனாலதான் இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனித குலத்தையே மாத்தி அமைச்ச அடுத்த முக்கியமான கண்டுபிடிப்பு எதுனா ஸ்டீம் என்ஜின். இந்த ஸ்டீம் என்ஜின் கான்செப்ட் வந்து உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குதிரை வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி கப்பல் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா பாய்மர கப்பல், பெருசாலாம் லோடு கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டீம் பவர்ட் என்ஜின் இதை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கப்பல்ல இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண முடியுது. அதை தொடர்ந்து இந்த ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டீம் என்ஜின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால வந்து இன்லேண்ட் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், இது வந்து சுலபமாயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் என்ஜினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுது. லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இது கூடவே அதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான கண்டுபிடிப்பு ஸ்டீம் என்ஜின். இப்போ இந்த ஸ்டீம் என்ஜினை தொடர்ந்து அடுத்த வருஷனா வந்து பாத்தீங்கன்னா கம்பஷன் என்ஜின், அதாவது எண்ணெயை ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜினை ஓட வைப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற ஒரு தனி இண்டஸ்ட்ரி, ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட் இதை சார்ந்த துறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளருது.
ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த என்ஜினுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் ஆயில். அந்த ஆயில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துற யுஎஸ் இன்னைக்கு உலகத்திலே சூப்பர் பவர். அதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த என்ஜினுடைய வொர்த் எவ்வளோன்ட்டு. இப்போ இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, மனித குலத்துக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் தாண்டி சொசைட்டில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஏன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற மக்களுக்கு இன்கம்னு ஒண்ணு வருது. அது கூடவே மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இது கூடவே மக்கள் வந்து ரூரல்ல இருந்து நகரமயமாக்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதே என்ஜின் தான். இந்த என்ஜின்னால தான் மனிதனால பறக்க முடியுது. இந்த என்ஜின்னால தான் மனிதனால இந்த பூமிய விட்டு வெளிய போய் நிலாவுல போய் கால வைக்க முடியுது. அதனால தான் என்ஜின் வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையே மாத்தி அமைச்ச ஒன் ஆஃப் த டெக்னாலஜி அப்படின்னு சொல்றேன். மனித குலத்தையே மாத்தி அமைச்ச 5வது முக்கியமான டெக்னாலஜி எதுன்னா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் யூஸ் பண்ணதா கிளைம் பண்றாங்க. உதாரணத்துக்கு ரோமன் சாம்ராஜ்யத்துல வந்து எலக்ட்ரிக் ஈல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணதா சொல்றாங்க. அத தாண்டி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அகத்தியர் பேட்டரி. இந்த ஹார்ட் நின்னுடுச்சுன்னா சிபிஆர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டரி அத வந்து நெஞ்சில வச்சு சின்னதா ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் குடுத்து உயிர காப்பாத்துறதுக்கு அந்த மெடிசினல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணதா சொல்றாங்க. அத தாண்டி இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து பரவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி பெஞ்சமின் பிராங்க்ளின் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து கேப்சர் பண்ணாரு. இந்த மாரி இடி விழும்போது அத கேப்சர் பண்ணி காமிச்சாரு. அவர் தான் எலக்ட்ரிசிட்டிய கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி எப்ப கமர்ஷியலைஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, லைட் பல்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கம்பி கட்டுற கதை. இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவரு வந்து அந்த லைட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா? அந்த கம்பிய வந்து பாத்தீங்கன்னா, டங்ஸ்டன வச்சு லாங் டெர்ம்க்கு எரிய வச்சு காமிச்சாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அந்த லைட்ட எடுத்துட்டு போய் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தினாரு, கமர்ஷியலைஸ் பண்ணாரு. அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் விளக்கேத்தி வச்சவரு தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல முக்கியமா ரேடியோ, டெலிகிராஃப், மொபைல் போன், இன்டர்நெட் ஏன் இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் அதுக்கு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி. இன்னைக்கு தேதியில நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, டிவிக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, ஃப்ரிட்ஜுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, நம்ம யூஸ் பண்ற மொபைலுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை, இன்டர்நெட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இந்த மாதிரி ஒட்டுமொத்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு அடிப்படை பவர் சோர்ஸ் எதுனா எலக்ட்ரிசிட்டி தான். சப்போஸ் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லனா நம்ம மக்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பின்னி பிணைஞ்சு வாழுதுன்னு சொல்லலாம். அதனால தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மாத்துச்சுன்னு சொல்லலாம். சோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு கண்டுபிடிப்பு இல்லனா என்ன ஆகும் அப்படிங்கிறத வித்தியாசமா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ரேஷனல் தமிழா.